ஹலோ விபர்ஸ், வெல்கம் டு தி சேனல். நான் தான் உங்கள் ஜிஎஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து இதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதுக்கு கீழே வந்து நீங்க உங்களோட ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் அப்போ என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது வந்து கமெண்ட் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த கமெண்ட்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோல வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பார்ட்டுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததால இந்த பார்ட் 3 வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம என்ன அப்படின்றது வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம தனி வீடியோ வந்து போட போறோம். ஸோ ஒன்று உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருப்பாங்க. அந்த டவுட்ஸ் வந்து நிறையா வந்து கேட்டிருப்பாங்க. என்னால் எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, பட் ஒரு சிலருக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த முக்கியமான கமெண்ட்ஸில் எடுத்து நம்ம வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த எஃப்ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 2 அப்டேட்ஸ் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்கேன். அந்த 2 அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்ஏக்கு வந்து போவோம். ஸோ இப்போ அந்த 2 அப்டேட் சொன்னல, அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அந்த வாட்டர் பாட்டிலில் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ரயில் நீர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 15 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாரி ஆஃப் லிட்டராக இருந்துச்சு அப்படின்னா 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 28% வந்து 18% ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெயில் நீர் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வந்து 15 வந்து 14 ருபீஸா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஆஃப் லிட்டரா இருந்துச்சு அப்படின்னா 10 ருபீஸ் வந்து 9 ருபீஸா வந்து குறைஞ்சிருக்கு. இது எப்போ இருந்து எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து, அதாவது செப்டம்பர் 22 இருந்து எஃபெக்டிவா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் செகண்ட் முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, ஜூலை 1 இருந்து தக்கல் டிக்கெட் போடணும் அப்படின்னா ஆதார் அத்தன்டிகேஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆதார் தக்கல் டிக்கெட் வந்து போட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, நார்மல் டிக்கெட்ஸ்க்கே நீங்க வந்து ஆதார் வந்து கண்டிப்பா வந்து அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். அப்படி அத்தன்டிகேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் லேட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தக்கல் டிக்கெட்னா உங்களுக்கு தெரியும், 1 டே பிஃபோரா வந்து ஓப்பன் ஆகும். 11 o'clock வந்து நம்மளால புக் பண்ண முடியாது ஆதார் அத்தன்டிகேட் பண்ணல அப்படின்னா. இப்போ நார்மல் டிக்கெட்ல அது எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அட்வான்ஸ்டு ரிசர்வேஷன் பீரியட் 60 டேஸ் இருக்கு. அந்த 60 டேஸ்க்கு முன்னாடி கரெக்டா 8 o'clock வந்து ஓப்பன் ஆகும் டிக்கெட் புக்கிங். நார்மல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஆதார் அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 o'clock ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்க ஆதார் அத்தன்டிகேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 8:15 தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால டிக்கெட்ஸ் சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். பிகாஸ் 8 மணிக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 2 மினிட்ஸ்ல டிக்கெட் எல்லாமே காலி ஆயிடும். நீங்க 8:15 வந்து நீங்க போனீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மறக்காம வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து நீங்க பண்ணிருங்க. பிகாஸ் நார்மல் தக்க டிக்கெட்ஸ் தான் பரவாயில்ல, இப்போ நார்மல் டிக்கெட்ஸ்க்கே இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அக்டோபர் 1 வந்து எஃபெக்டிவ். ஸோ அத்தன்டிகேட் பண்ணாதவங்க சீக்கிரமா போயிட்டு அத்தன்டிகேட் பண்ணிருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி ரெகுலரா உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ ஒவ்வொரு கமெண்ட்டா வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது நம்ம வந்து சொல்ல போறோம். இப்போ முதல்ல இருந்து இந்த கமெண்ட்ஸ்ல வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 18 ட்ரெயின் டிக்கெட் RAC 112 இருக்கு, கன்ஃபார்ம் பர்த் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவர் அக்டோபர் 18 வந்து கேட்டிருக்காரு. அக்டோபர் 18 வந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடி, தீபாவளி அக்டோபர் 20 வருதுன்னா அக்டோபர் 18 வந்து அதுக்கு 2 days பிஃபோர் வருது. ஸோ அந்த மாதிரி டைம்ல ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து RAC கிடைச்சா அதுவே வந்து பெரிய விஷயம். நமக்கு வந்து கன்ஃபார்ம் பர்த் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. அதுவும் RAC நம்பர் 112 இருக்கு. ஸோ யாருமே வந்து புக் பண்ணவங்க வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க டிக்கெட்ஸை. ஸோ RACல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். பட் இந்த RAC வந்து கன்ஃபார்ம் ஆகுது சான்ஸ் ரொம்பவே கம்மி. இதுக்கு முன்னாடி நம்ம RAC பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதுலயுமே அதான் சொல்லியிருப்போம். அந்த லோயர் இப்போ RAC நம்பர் எவ்வளவு லோயரா இருக்கோ அதுக்கு ஹையர் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ RAC நம்பர் வந்து ஒரு 10க்குள்ளேயோ 15க்குள்ளேயோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்லலாம் டிக்கெட்ஸ் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க RAC 112 இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 ஃபெஸ்டிவல் டைம். ஸோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். RAC வந்து எப்படி கிடைக்கும்னா, ஒருத்தர் கேன்சல் பண்ணாதான் இந்த RAC டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கேன்சல் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால நீங்க வந்து RAC ஓகே, சைட் லோவர் பர்த்ல வந்து 2 பேர் ஷேர் பண்ணி போற மாதிரி இருக்கும், அது ஓகே அப்படின்னா நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து புக் பண்ணாதீங்க. இது வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? ஆஃப் பர்த் தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஓகே, அடுத்த கமெண்ட் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து, டிக்கெட் கேன்சல் பண்ண ரயில்வே ஆப்ல ரீஃபண்ட் ஹிஸ்டரியில ரீஃபண்டட்னு இருக்கு. பட் ஃபோன் பேல இன்னும் அமௌண்ட் வரல. ரீஃபண்டட்னு வந்தா இங்க வரணும்ல, பட் வரல வை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு.
ஸோ இப்போ வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டா அந்த ஆப்ல வந்து ரீஃபண்டட்னு வருது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்றாரு. பட் ஃபோன்பேல இன்னும் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்டட்னு வந்துச்சு அப்படின்னா 3 to 5 days வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. 3 to 5 days வந்து வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு care@irctc.co.in அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க இந்த டீடைல்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணணும். பட் ஆனால் கண்டிப்பா அந்த மாதிரி போற மாதிரி வராது. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரீஃபண்ட் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு வந்து மெசேஜ் வராது. சரிங்களா? ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லைன் வரும். சரிங்களா? அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டட் அமௌண்ட் சொல்லிட்டு வந்திருக்கும். பட் நீங்க அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் போனாதான் தெரியும். நார்மல் மெசேஜ்ல வந்து வராது. இல்ல பேங்க் டீடைல்ஸ்ல போய் நீங்க வந்து செக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்துடும். அப்படி வரல அப்படின்னா திரும்ப நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம எந்த மாதிரியான மெயில் வந்து நம்ம அனுப்பணும் ஐஆர்சிடிசிக்கு அப்படின்றது வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து ப்ரோ நீங்க வந்து என்ன சிம் வந்து யூஸ் பண்றீங்க, உங்க நெக்ஸ்ட் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து ஏர்டெல் தான் யூஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ வைஃபையா இருந்தாலும் சரி ஏர்டெல் தான். என்னோட மொபைல் நெட்வொர்க்கும் வைஃபை தான் யூஸ் பண்றேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ நான் வைஃபை சப்போஸ் நான் வைஃபை தான் யூஸ் பண்றேன். சப்போஸ் வைஃபை கிடைக்கல அப்படின்னா என்னோட மொபைல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மொபைல் நெட்வொர்க்ல என்னோட நெட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்லோட் ஸ்பீடே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய நல்லா இருக்கும். சரிங்களா? அதுவே டவுன்லோட் ஸ்பீடுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் தென் 200 300 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஓகே தான் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு. அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை. தக்க டிக்கெட் புக் பண்றதுனாலும் சரி, நாம டிக்கெட் புக் பண்றதுனாலும் சரி, ஏர்டெல் சிம் இங்க சிக்னல் நல்லா கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் சரி, நீங்க வந்து சிக்னல் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இந்த இன்டர்நெட் ஸ்பீட் செக் மூலமா செக் பண்ணிட்டு டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், லேட்டன்சி இது மூலம் வந்து செக் பண்ணிட்டு எங்க உங்களுக்கு நல்லா இருக்கோ அங்க போயிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா சொல்யூஷன். இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ, டிக்கெட் புக்கிங் 60 நாள் எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுப்பாரு. சிம்பிள். இப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு என்ன டேட், செப்டம்பர் 21 வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இன்னையில இருந்து 60 days அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட்ன்றது முன்னாடி வந்து 90 days வச்சிருந்தாங்க. சார் 90 120 டேஸ் வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா? இந்தியன் டைம் 60 days தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 60 days வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 21, இதே மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் செப்டம்பர், அக்டோபர் 21, நவம்பர் 21, நவம்பர் 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும். நவம்பர் 21க்கான டிக்கெட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 8 மணிக்கு காலையில் வந்து ஓப்பன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அது எப்படி செக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து ஒரு லைன் இருக்கும். நீங்க காலையிலேயே போய் பாத்தீங்க அப்படின்னா புக்கிங் இந்த ட்ரெயின் ஓப்பன் ஆன் 8 o'clock அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கும். சரி, எப்படி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க சப்போஸ் நவம்பர், இன்னைக்கு வந்து செப்டம்பர் 21, அக்டோபர், நவம்பர் 21 நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்ல வந்து இருக்காது. அவுட் சைட் ஏஆர்பி, அவுட் சைட் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் அப்படின்ற மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்னில இருந்து ஒரு 60 days வந்து கால்குலேட் பண்ணிங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இன்னில இருந்து 60 days கால்குலேட் பண்ணா இந்த செப்டம்பர், அக்டோபர் 20, அக்டோபர், நவம்பர் 20 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் இன்னைக்கு வந்து புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, கவுண்டர் தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க. விச் இஸ் பெஸ்ட், கவுண்டர் டிக்கெட் ஆர் ஆன்லைன் டிக்கெட்ஸ் மோர் தென் 2% அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து பண்ண போறோம். நம்ம வந்து இது வரைக்கும் ஆன்லைன்ல வந்து நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிருக்கோம், எவ்வளவு நேரத்தில் வந்து நமக்கு டிக்கெட் புக் ஆகுது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு. நான் கவுண்டர்ல போயிட்டு உங்களுக்காக கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து டிக்கெட் வந்து ட்ரை பண்ண போறோம். சரிங்களா? ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஆன்லைன்ல வந்து நமக்கு ஃபாஸ்டா கிடைக்குதா, இல்ல வந்து கவுண்டர் வந்து ஃபாஸ்டா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து போட போறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வீடியோ வந்து செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் எது வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். சரிங்களா? அப்புறம் அடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ வெயிட்டிங் லிஸ்ட் கேன்சல் பண்ணா சார்ஜஸ் இருக்கா ஃபார் ஸ்லீப்பர் கோர்ஸ் அண்ட் செகண்ட் சிட்டிங்க்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேன்சல் பண்றப்ப இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். இந்த ஸ்லீப்பருக்கு எவ்வளோ கேன்சலேஷன் சார்ஜஸ், ஏசி கிளாஸ்க்கு எவ்வளோ கேன்சலேஷன் சார்ஜஸ், ஐ மீன் ஸ்லீப்பருக்கு வந்து எவ்வளோ பாத்தீங்கன்னா 120 rupees வந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் இருக்கும். இதுவே நீங்க வந்து செகண்ட் சிட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா 60 rupees வந்து கண்டிப்பா கேன்சலேஷன் சார்ஜஸ் இருக்கும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா ஏசி கிளாஸஸ்க்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும். இப்போ நார்மல் நான் ஏசி ஸ்லீப்பர் அப்புறம் செகண்ட் சிட்டிங் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி சேர்த்து வராது. ஸோ 120, 60 இந்த ருபீஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா,
எப்படி ப்ரோ ஸ்பெஷல் ட்ரெயின் புக் பண்றது ரயில்வே ஆப்ல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக நம்ம வந்து ரயில்வே ஆப்ல டிக்கெட் புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 60 டேஸ் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் 60 டேஸ் இருக்கு. அந்த 60 டேஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு சப்போஸ் இப்போ நவம்பர் 20க்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா அதுல இருந்து 60 டேஸ் முன்னாடி, அதாவது இன்னைக்கு வரும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து அந்த ரயில்வே ஆப்ல போயிட்டு கரெக்டா ஒரு 8 மணிக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க 7 மணிக்கு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் புக்கிங் இந்த ட்ரெயின் வில் ஓப்பன் ஆன் 8 o'clock அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து புக் பண்றது. அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல இப்போ எந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து SPL அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெயின் நேம் கூட வந்து போட்டிருக்கோம். அதுதான் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்ற மீனிங். ஸோ அதுக்கான புக்கிங்ஸ் வந்து அன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம இப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காலையில் 8 மணிக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஷார்ப்பாக 8 o'clock வந்து டிக்கெட்ஸ் வந்து உங்களால் புக் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். அண்ட் அடுத்ததாக வந்து என்ன கொஸ்டின்னா, ப்ரோ ரயில்வே ஆப்ல அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து ரயில்வே ஆப்ல இதுக்கு முன்னாடி வந்து UTS இருந்துச்சு, நம்ம அன்ரிசர்வ்டு டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து புக் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இந்த ரயில்வே ஆப்ல அந்த ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து நீங்க ரயில்வே ஆப்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, ப்ரோ இப்போ 3rd AC கோச்சில் வின்டர் சீசன்ல கூலிங் மட்டும் தான் இருக்குமா, டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினாக தான் நான் பார்க்கறேன். இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க AC கிளாஸஸில். ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரொம்பவே குளிரும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து AC டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்போ இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்க்காக வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த டெம்பரேச்சர் வந்து கூட்டவோ குறைக்கவோ வந்து முடியாது. பட் உங்கள் அந்த கோச்சில் இருக்க பர்டிகுலர் கோச்சில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோச் அட்டன்ட் இல்லை TT கிட்டே நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு, இல்லை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் ஆவரேஜா வந்து ட்ரெயின்ல ஒரு கோச்ல AC கோச்ல 23 to 25 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் நம்ம அடாப்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் ரொம்பவே கம்மியாச்சு டெம்பரேச்சர் 22, 21 வருது அப்படின்னா நமக்கு ரொம்பவே குளிரும், நம்மளால வந்து இந்த குளிர் தாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல அந்த இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இல்லாம நிறைய பேர் அந்த கோச்ல வந்து போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ரயில்வே ஸ்டாஃப் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் கோச்சுக்கான AC டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சரிங்களா. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் எப்போ ப்ரோ வரும் அதை பத்தியே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் தீபாவளிக்கு கிட்ட தான் பாத்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்தோடனே நம்ம வந்து கரெக்டா அந்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போறோம் சரிங்களா. எந்தெந்த ரூட்டுக்கு வந்தே பாரத் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து விட போறாங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி டு சென்னை ஒரு ரூட் வந்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வந்து விட போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் இன்னும் வரல. பட் அஃபிஷியல் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம். எந்தெந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம தனி வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட் என்ன பார்த்தோன்னா, ப்ரோ தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் ஆட்டோ கேன்சலேஷன் ஆனால் ரீஃபண்ட் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ தக்கல் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் போடுறப்ப அதுக்கு தான் அந்த செக் பாக்ஸ் 2 செக் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, புக் இஃப் கன்ஃபார்ம் பர்ஸ் ஆர் அலாட்டட் அண்ட் ஆட்டோ அப்கிரேட்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த 2 செக் பாக்ஸை செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டே போகாது. ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் இல்லைனா அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போச்சா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்துடும் சரிங்களா. அந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும். ஸோ இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செக் பாக்ஸ் வந்து மறக்காமல் செக் பண்ணணும். புக் இஃப் கன்ஃபார்ம் பர்ஸ் ஆர் அலாட்டட் அப்படின்ற செக் பாக்ஸை வந்து அந்த பேசஞ்சர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிருக்கணும். இதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்ன பார்த்தோன்னா, ப்ரோ ஏஜென்ட்க்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கிறதுனால தான் நமக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஆத்தர் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருக்கணும். அதனால ஒவ்வொரு IRCTC யூசர் ஐடி அந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஷார்ப்பாக 11 o'clock 10 o'clock ஓப்பன் ஆகும். அது எல்லாருக்குமே ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம காமன் பேசஞ்சர்ஸ் வந்து கரெக்டாக அந்த 10 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்புறம் தான் இந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இனிமேல் வந்து அப்படிதான். அதனால நிறையா நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து தக்கல் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும். ஏஜென்ட்ஸ்க்கு வந்து 1/2 hour அப்புறம் தான் வந்து கிடைக்கும் சரிங்களா. அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா, எனக்கு ஒரு டவுட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. IRCTC ஐடி என்னோடது. பட் நான் என்னோட ரிலேட்டிவ்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். பட் நான் ட்ராவல் பண்ணல. நான் புக் பண்ண டிக்கெட் அண்ட் மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாமா ட்ராவல் பண்ணுற என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதனால TTE ஃபைன் போடுவாங்களா
அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வந்து உங்க ஐஆர்சிடிசி யூசர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து டிக்கெட் வந்து புக் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு பண்ணல, நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க சரிங்களா. டிக்கெட் புக் பண்றப்போ ஏதாவது ப்ராப்ளம் வருமா கேட்டீங்கன்னா வராது சரிங்களா. நீங்க வந்து உங்க டிக்கெட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து அவங்க கூட டிராவல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்க ஐடி யூஸ் பண்ணி நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து அவங்களோட டிராவல் பண்ணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்க வந்து தாராளமா வந்து ஷேர் பண்ணிட்டு, இது ஏன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் போடலாம். ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் மட்டும் தான் போட முடியும். அதுக்கு மேல ரொம்பவே வந்து போட்டீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி ஐஆர்சிடிசி யூசர் ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஒரு மாசத்துக்கு ஆதார் அத்தன்டிகேட்டட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 24 டிக்கெட்ஸ் தான் வந்து புக் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியலா யூஸ் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஃபாஸ்டா டக்க டிக்கெட் புக் பண்ணிடுவேன், உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து கொடுப்பீங்க, அவங்க வந்து புக் பண்ணி தருவாங்க. அடிஷனலா ஒரு சார்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. பட் இது இது என்ன பிரச்சனைனா, உங்க யூசர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். பட் ஆனா கமர்ஷியலா இப்போ நிறைய பேர் வந்து இது மூலயமா வந்து நிறைய வந்து இந்த மணி வாங்கிட்டு டிக்கெட் புக் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பண்றாங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க வந்து புக் பண்ணி கொடுத்து நீங்க வந்து அந்த டிக்கெட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா. அடுத்து இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, இப்போ ரயில்வே இ-வேலட் புக் பண்ண சார்ஜஸ் 15 + ஜிஎஸ்டி, பட் அதர் யூ பே 10 + ஜிஎஸ்டி அதானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ரயில்வே ஆப்ல வந்து டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 rupees + ஜிஎஸ்டி, அதாவது எக்ஸாக்டா 11 rupees 80 paise அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. இப்போ வந்து அதுவே இந்த இ-வேலட் சார்ஜஸ், அதாவது இப்போ யூபிஐலாம் நம்ம யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி போறோம் அப்படின்னா 15 rupees + ஜிஎஸ்டி வரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா 17 rupees 70 paise அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் இருக்கும். அதுக்கு மேலே இந்த ரயில்வே வேலட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பிடிக்க மாட்டாங்க. பட் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்ல இந்த வேலட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அடிஷனலாக வந்து பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் பொறுத்தும் இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் வந்து எடுத்துப்போம். அண்ட் நம்ம எல்லா கமெண்ட்ஸும் வந்து எடுத்துக்க மாட்டோம். மேஜராக என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முக்கியமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம அடுத்து பார்ட் 4 வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து போட போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம லைவ் தக்கல் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சீட்டிங் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் இந்த ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து தக்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடியுதுனால, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றப்போ நமக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு ரயில்வேல, வந்து தெரியாத விஷயம் நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வீடியோ மூலயமா நம்ம வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நோக்கமும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் வந்து லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு சரிங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.